இந்த மாதிரி வந்து ஏமாற்றப்பட்ட பெண்கள், ஃபார் எக்ஸாம்பிள் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஃபேக் ப்ராமிஸ் கொடுத்து ஒரு செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ்ல இருக்காங்க அப்படின்னா தட் அமௌண்ட்ஸ் டு ரேப். இந்த மேரேஜ் தான் வாய்டே தவிர குழந்தைய நம்ம செல்லாதுன்னு சொல்ல முடியாது. கரெக்ட். அவுட் ஆஃப் த செகண்ட் மேரேஜ் ஒரு குழந்தை பிறக்குது இல்லையா, அந்த குழந்தைக்கு அத்தனை சட்ட உரிமையும் இருக்கு. அது சொத்துக்களா இருந்தாலும் சரி, சோஷியல் ஸ்டேட்டஸா இருந்தாலும் சரி. ஜாய் கிறிசல்டா மேலே வச்ச மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா, பணத்துக்காக அவங்க அப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பயங்கரமாக அவங்களை போட்டு தாக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பெண்ணை அமைதிப்படுத்தணும்னா ரெண்டு வழி தான். ஒன்று செக்ஷுவலாக அட்டாக் பண்ணுவாங்க, ரெண்டாவது பணத்தை ஆசை பிடிச்சவ. பணத்துக்காக தான் அவன் கூட பேசுறா, பணத்துக்காக தான் அவனை லவ் பண்றா. ஒரு பெண்ணுக்கு சட்டம் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு உரிமை மெயின்டெனன்ஸ், அது வந்து ஒரு பிச்சை கிடையாது. ஒரு ஆம்பளை வந்து போய் பிச்சை போடுறது கிடையாது. இந்த பொண்ணு காசுக்காக தான் கோர்ட்டுக்கு போச்சு, காசுக்காக தான் டிவோர்ஸ் பண்ணுச்சு, காசுக்காக தான் இன்னைக்கு ரோட்ல வந்து பேசிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேரக்டர் அசால்ட் பண்ற மாதிரி அந்த பொண்ணை வந்து ரொம்ப வந்து இதை கேட்டு நிறைய பெண்கள் பின்வாங்கியிருக்காங்க. ஐயோ எனக்கு அவங்க காசே வேணாம். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல லேண்ட் 8 lakhsக்கு. ஸ்ரீ பேபி ப்ராப்பர்ட்டிஸ், கோயம்புத்தூர். இன்னும் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்காததுக்கு பின்னாடி என்ன மேம் இருக்குது? ஏன்னா பிகாஸ் யூஸ்வலி இந்த ஃபேமிலி கேசஸ், இந்த சிவில் கேசஸில் ரொம்ப நாட்கள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. மேபி அதனாலயா இல்லை வேறு ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ்னால இன்னும் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல? அந்த ரீசன்ஸ் வந்து நமக்கு தெரியாது. பட் ஆக்சுவலாக இதில் வந்து நான் சொன்ன மாதிரி ஸ்டாண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பிகாமி. ஸோ அவங்க வந்து இவங்க பண்ண கல்யாணமே செல்லாது. ரெண்டாவது இவங்க இந்த மாதிரி வந்து ஏமாற்றப்பட்ட பெண்கள், ஃபார் எக்ஸாம்பிள் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஃபேக் ப்ராமிஸ் கொடுத்து ஒரு செக்ஷுவல் இன்டர்கோர்ஸில் இருக்காங்க அப்படின்னா தட் அமௌண்ட்ஸ் டு ரேப். நம்மளோட பிஎன்எஸ்ல சரிங்களா, அந்த ரேப் செக்ஷன்ஸ் கூட அவங்க எடுக்கலாம். அந்த அளவுக்கு கூட அது போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல இந்த மாதிரி பிகாமி அது வந்து அஃபென்ஸ் தான். அதாவது தனக்கு ஸ்பவுஸ் இருக்கும் போதே வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றது லைக் அப் டு 7 years வரைக்கும் தண்டனை வித் ஃபைன். அதே போல தனக்கு கல்யாணம் ஆயிருக்கிறத மறைச்சு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்றது 10 years வரைக்கும் வித் ஃபைன். அந்த மாதிரி அஃபென்ஸ்க்கான இதெல்லாம் இருக்கு, நம்ம கிட்ட ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. இப்போ ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணா இந்த ஏமாற்றப்பட்ட பெண்ணுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட குழந்தை இருக்கு பார்த்தீங்களா. இப்போ நம்ம இதை வந்து இந்த பொண்ணு தான் இந்த மேரேஜ் தான் வாய்டே தவிர குழந்தைய நம்ம செல்லாதுன்னு சொல்ல முடியாது. கரெக்டா? ஸோ அந்த குழந்தை வந்து அதை வந்து சட்டத்திற்கு புறமான குழந்தைன்னு சொல்லக்கூடாது. ஓகே, சட்டத்துக்கு உட்பட்ட குழந்தை, லெஜிட்டிமேட் சைல்டுன்னு தான் சொல்லணும். அந்த குழந்தைய இல்லெஜிட்டிமேட் சைல்டுன்னு சொல்ல முடியாது. அப்போ அந்த குழந்தை பிறந்துச்சுன்னா ஆக்சுவலாக அது மாதம்பட்டி அவருடைய குழந்தையா இருக்கு. இல்லை ஒரு ஆண் இருக்கார், அந்த ஒரு ஆண் வந்து இன்னொரு பொண்ணை செகண்ட் ஒய்ஃபாக கல்யாணம் பண்ணியிருக்காருன்னா அந்த செகண்ட் மேரேஜ் தான் செல்லாதே தவிர அந்த அவுட் ஆஃப் த செகண்ட் மேரேஜ் ஒரு குழந்தை பிறக்குது இல்லையா, அந்த குழந்தைக்கு அத்தனை சட்ட உரிமையும் இருக்கு. அது சொத்துக்களாக இருந்தாலும் சரி, சோஷியல் ஸ்டேட்டஸாக இருந்தாலும் சரி, ஆஸ் அ ஃபாதர் அந்த அப்பா கிட்ட இருந்து அந்த குழந்தை இன்ஹெரிட் பண்ண வேண்டிய அத்தனை உரிமைகளும் அந்த குழந்தைக்கு இருக்கு. என்னைக்குமே ஒரு குழந்தைய நம்ம இல்லெஜிட்டிமேட் சொல்ல முடியாது. அந்த திருமணத்தை வேணா இது செல்லாத திருமணம், ஆல்ரெடி அவங்க ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இருக்காங்கன்னு சொல்ல முடியுமே தவிர திருமணத்தின் வாயிலாக பிறந்த குழந்தைக்கு எந்த நபர்னு இவங்க சொல்றாங்களோ, எந்த நபர் அந்த மாதிரி அந்த குழந்தைக்கான அப்பாவா இருக்காரோ அவர் தான் அப்பா. அண்ட் அவருடைய அத்தனை விஷயங்களையும் அந்த குழந்தை இன்ஹெரிட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம சட்டம் சொல்லுது. ஓகே மேம். இன்னொரு விஷயம் ஜாய் கிறிசல்டா சொல்லும் போது அவர் என்ன கோஸ்ட் பண்ணிட்டாரு. நல்லா பேசிகிட்டு இருந்து இந்த மாதிரி இந்த ப்ரெக்னென்சி நான் கன்சீவ் ஆயிருக்கேன்னு தெரிஞ்சு அந்த டைம்லேயே கொஞ்சம் நிறைய டொமஸ்டிக் வயலன்ஸாக இருக்கட்டும் ரொம்ப பயங்கரமாக துன்புறுத்தினாங்க. அண்ட் ஆல்சோ அபார்ட்மே பண்ண சொன்னாருங்கிற மாதிரி அவங்க விஷயம் சொல்லியிருந்தாங்க. அந்த குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டதுமே அவர் கேட்டு தான் இந்த ஒரு விஷயமுமே நடந்தது. அப்படி இருக்கும்போது சடனாக இதெல்லாம் பின்னாடி இன்னும் ஒரு சில பேர் அவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி டக்குன்னு அவர் வந்து என்ன கோஸ்ட் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாங்க. இந்த கோஸ்டிங் அப்படிங்கிறது சமீபத்தில் ரொம்ப நிறைய கேட்கக்கூடிய இந்த ஜென்சி டர்மா தான் மாறி இருக்கு மேம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ நடந்துட்டு இருக்கு இல்லையா, ஏன் அந்த மாதிரி வந்து சடனாக அந்த மாதிரி கட் பண்ணிட்டு போயிடுறாங்க? இப்போ கோஸ்டிங் அப்படிங்கிறது வந்து லைக் அது எல்லா ரிலேஷன்ஷிப்லையும் நடக்கும். இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்பில் தான் கிடையாது. பேசிக்கிட்டு இருக்க ஃப்ரெண்டு திடீர்னு பேசாமல் கூட போவாங்க. ஸோ இப்போ நம்ம கோஸ்டிங்கை வந்து ஒரு பெரிய சட்ட ரீதியான பிரச்சனையாக கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஆனால் நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, டொமஸ்டிக் வயலன்ஸ்க்கு அவங்க உள்ளாயிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த டொமஸ்டிக் வயலன்ஸில் கல்யாணம் ஆகாத ஒரு பெண்ணும் வரலாம். லைக் என்னென்னா இப்போது லீகலி மேரிடாக இல்லாத பெண்ணும் வரலாம்.
இப்போ இவங்க செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க பண்ணலன்றதை தாண்டி டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஷேர்டு ஹவுஸ் ஹோல்டுக்குள்ள ஒரே வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய 2 பேர் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்களே, அந்த 2 பேர்ல கல்யாணம் பண்ணிக்கலனா கூட குடும்ப வன்முறை சட்டத்துல அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். என்ன வந்து பிசிக்கலா என்ன அபியூஸ் பண்ணாரு, வெர்பலா என்ன அபியூஸ் பண்ணாரு, இது எல்லாமே இப்போ எமோஷனலா திடீர்னு வந்து நீ வந்து வெளில போயிடு, ஒரு இவ்வளோ நாள் கூட வாழ்ந்துட்டு திடீர்னு நான் வந்து உன்னை விட்டுட்டு போயிடுவேன், திடீர்னு நான் வேற ஒரு பொண்ணு கூட போயிடுவேன், இது எல்லாமே நம்ம டொமஸ்டிக் வைலன்ஸாக கூட நம்ம பார்க்கலாம். இந்த விஷயங்கள் எமோஷனல் அபியூஸாக நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கான சட்ட தீர்வுகள் இருக்கு. அப்போ ஒருத்தவங்க கல்யாணம் ஆகாமலும் இல்லை கல்யாணம் பண்ணிக்காம சேர்ந்து லிவின்ல வாழ்றாங்க அப்படின்னாலும் லீகல் ஒய்ஃபா இல்லைனா கூட டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் இஸ் ஃபார் விமென். அப்போ பெண்கள் போய் தாராளமாக தனக்கு என்ன குடும்ப வன்முறை நடந்துச்சோ அந்த வன்முறையை சொல்லி குடும்ப வன்முறை சட்டத்தில் ஒரு பெண் கட்டாயமாக கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அண்ட் லாஸ்ட்டாக இன்னொரு விஷயம், இந்த மாதிரி நிறைய நம்ம ரீசெண்டாக கேள்விப்படும் போது இந்த பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரியும் நம்மளால கேள்விப்பட முடியுது. இனிஷியலாகவுமே ஜாய் கிறிசல்டா மேலே வச்ச மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா பணத்துக்காக அவங்க அப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பயங்கரமாக அவங்கள போட்டு தாக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் சமீபத்தில் அதுவுமே அவங்க சொல்லியிருந்தாங்க, அவர் வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் வந்து கடனில் தான் இருக்காரு, நான் அவரோட காசு எதுவுமே எடுத்து யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. அது பொண்ணு அப்படின்னு வர்றதுனால அந்த காசு அப்படிங்கிற விஷயத்த உள்ள எடுத்துட்டு வந்துடுறாங்களா, இதுக்காக தான் இந்த பொண்ணு பண்றா அப்படின்னு சொல்லிட்டு? ஏன்னா வந்து பொண்ணு வந்து காசை பத்தி ஹேண்டில் பண்ணக்கூடாது. பெண் வந்து இப்போ நான் சொன்ன ஸ்டார்டிங்ல இருந்து சில விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதுல வந்து ஆண் அப்படின்னா அவருக்கு ஒரு குவாலிட்டி இருக்கு, பெண் அப்படின்னா ஒரு குவாலிட்டி இருக்கு சமூகத்தை பொறுத்த வரைக்கும். அப்போ ஒரு ஆண் சம்பாதிக்கும் போது ஹீ இஸ் அ குட் மேன், ஒரு பெண் சம்பாதிக்கும் போது திமிர் பிடிச்சவ, அடங்கா பிடாரி, காசு இருக்குன்ற திமிரில் பண்ணுறா, பேராசை பிடிச்சவ, இந்த டைட்டில்ஸ்லாம் வரும். ஒரு பெண் சம்பாதிக்கும் போதோ இல்லை எனக்கு வேணும்னு அந்த காசை எடுத்து வைக்கும் போதோ, சண்டை போடும் போதோ, காசுக்காக சண்டை போடும் போதோ, இதையே ஒரு ஆண் பண்ணால் தெளிவானவன், உஷாரு, குடும்பத்துக்காக எப்படிலாம் யோசிக்கிறான், எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறான், அப்படி தான் பார்ப்பாங்க. ஸோ இந்த பணம் அப்படின்னும் போது ஒரு பெண்ணை கேரக்டர் அசால்ட் பண்ணணும், ஒரு பெண்ணை அமைதிப்படுத்தணும்னா 2 வழி தான். அவளை பாலியல் ரீதியாக சொல்கிறது, இவ செக்ஷுவலி சரியில்லை, இவ வந்து நடத்த சரியில்லை, ஒழுக்கம் கெட்டவ, ஒன்று செக்ஷுவலாக டேக் பண்ணுவாங்க. 2வது பணத்தை ஆசை பிடிச்சவ, பணத்துக்காக தான் அவன் கூட பேசுகிறா, பணத்துக்காக தான் அவனை லவ் பண்ணுறா. இந்த 2 டேகை வச்சு ஈஸியாக ஒரு பொண்ணை ஆஃப் பண்ணிடலாம் நினைப்பாங்க. பெண்களும் ஆஃப் ஆகிடுவாங்க. ஒன்று செக்ஷுவலாக பேசுனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு தான் அசிங்கம், இதை போய் வெளியே சொன்னால் எனக்கு தான் ப்ராப்ளமாக இருக்குது, என்ன எல்லாரும் கேரக்டர் அசால்ட் பண்ணுறாங்க, என்ன ஜட்ஜ் பண்ணுறாங்க, எனக்கு அசிங்கமாக இருக்குன்னு ஆக்சுவலாக நிறைய பெண்கள் ஆஃப் ஆகிடுறாங்க. அதே போல் இவ பணத்துக்காக தான் பண்ணுறா. இப்போ நிறைய செலிபிரிட்டிஸ் வெளில வரும்போது மெயின்டெனன்ஸ் கேட்குறாங்க. மெயின்டெனன்ஸ் இஸ் அ ரைட். ஒரு பெண்ணுக்கு சட்டம் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு உரிமை மெயின்டெனன்ஸ். அது வந்து ஒரு பிச்சை கிடையாது, ஒரு ஆம்பளை வந்து போய் பிச்சை போடுறது கிடையாது. அண்ட் அது வந்து ஒரு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திருமண பந்தத்தில் ஒரு பெண் ஏமாற்றப்பட்டாலோ இல்லை பாலியல் ரீதியாக ஒரு பெண் சுரண்டப்பட்டாலோ இங்கே பெண்ணுக்கு உடல் சார்ந்து சமூகம் சார்ந்து இழப்பு இருக்குது. ஆணுக்கு உடல் சார்ந்து சமூகம் சார்ந்து இழப்பு கிடையாது. மேபி அவருக்கு உளவியல் சார்ந்து இழப்பு இருக்கலாம், அவரும் ஹர்ட் ஆவார், அவரும் நிறைய அண்டர்கோ பண்ணுவார், அது யாரும் மறுக்கலை. பட் அவரை விட அந்த பெண்ணுக்கு என்ன ஆகுதுன்னா சமூகம் அந்த பொண்ணை வாழ விடாது. 2வது ஷி கெட்ஸ் பிரெக்னென்ட், குழந்தைய பெற்றுக்கணும், அந்த குழந்தைய வளர்க்கணும். ஸோ உடல் சார்ந்து அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதுனால இந்த மெயின்டெனன்ஸ் அப்படின்ற விஷயங்களை எல்லாம் சட்டம் ஒரு உரிமையாக ஒரு பொண்ணுக்கு தருது. அதை வந்து எந்த ஆணும் பிச்சை போடுற மாதிரி அவரை ஒரு பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுக்கல. இட் இஸ் யுவர் லீகல் டியூட்டி அண்ட் அதை நீங்கள் பண்ணுறீங்க. அதை கேட்கும் போது பெண்கள் அசிங்கப்பட வேணாம். உங்களோட லீகல் மெயின்டெனன்ஸ் நீங்கள் கேட்குறீங்கன்னா அந்த மெயின்டெனன்ஸ் நீங்கள் கேட்குற அமௌண்ட்டை கோர்ட் கொடுத்துட போகிறதில்ல. நீங்கள் போய் ஒரு 30 லட்ச ரூபாய் கேட்குறீங்கன்னா நீ 30 லட்ச ரூபாய் கேட்டியாமா, இந்தா புடி, உங்கள் ஹஸ்பண்ட் வந்து வாங்கி கோர்ட் கொடுக்காது. அதில் ஒரு பெரிய இட்ஸ் அ பிக் ப்ராசஸ். அதில் அந்த பொண்ணு என்ன சம்பாதிக்குது, பையன் என்ன சம்பாதிக்கிறார், இவங்க இன்கம் என்ன ஆகுது, இவங்களோட எக்ஸ்பென்சஸ் என்ன, அவங்களோட எக்ஸ்பென்சஸ் என்ன, இவங்களோட அசெட் அண்ட் லைபிலிட்டின்னு ஒன்று போடணும், இவர் அவங்க சைட்லேருந்து அசெட் அண்ட் லைபிலிட்டி போடணும். 2த்தையும் பார்ப்பாங்க. யார் அதிகமாக சம்பாதிக்கிறாங்க, நியாயமான காசு எவ்வளோ, காசு கொடுக்கலாமா வேணாமா, கொடுத்தா எவ்வளோ கொடுக்கணும், மந்த்லி எக்ஸ்பென்சஸ் குழந்தைக்கு என்ன ஆகுது, இவங்களுக்கு என்ன ஆகுது, இதையெல்லாம் பார்த்து தான் ஒரு கோர்ட் வந்து ஒரு அமௌண்ட்டை ஆர்டர் பண்ணும். ஆனால் மெயின்டெனன்ஸ் கேட்ட உடனே அவங்க ஒரு அமௌண்ட் கேட்பாங்க தான், அது வந்து கேட்ட காசை கோர்ட்டு கொடுக்காது. அவங்க கேட்குறாங்க, அதில் ரொம்ப கம்மியாக இல்லை ரொம்ப நியாயமாக என்ன படுதோ அதுதான் கோர்ட்டு கொடுக்கும். அப்போ கோர்ட் வந்து ஒருத்தவங்களுக்கு அநீதியை அடிச்சுட்டு ஒருத்தவங்களுக்கு காசு கொடுக்காது. கரெக்டாக நியாயத்தை தான் கோர்ட் வந்து செய்யும். அப்போ அந்த இடத்துல இருந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பொண்ணு காசுக்காக தான் கோர்ட்டுக்கு போச்சு, காசுக்காக தான் டிவோர்ஸ் பண்ணுச்சு, காசுக்காக தான் இன்றைக்கி ரோட்டில் வந்து பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி
மறுபடியும் கேரக்டர் அசால்ட் பண்ற மாதிரி அந்த பொண்ணை வந்து ரொம்ப வந்து காசுக்காக தான் பண்ணுதுன்னு அசால்ட் பண்ணுவாங்க. இதை கேட்டு நிறைய பெண்கள் பின்வாங்கியிருக்காங்க. ஐயோ எனக்கு அவங்க காசே வேணாம். நிறைய பெண்கள் அப்போ அந்த பெண்ணை பெருமையா பேசுவாங்க, பாத்தியா அவனோட காசு அந்த பொண்ணு வாங்கவே இல்லைன்னு. அதுவும் ஒரு ட்ராப் தான். மெயின்டெனன்ஸ் இஸ் யுவர் ரைட். தயவு செஞ்சு போங்க, கிளைம் பண்ணுங்க, வாங்கிக்கோங்க. இவங்க நீங்க காசு வாங்கினாலும் அதான் சொல்லுவாங்க, நீங்க காசு வாங்கலாலும் திமிர் பிடிச்சவ, வர்ற காசை வேணான்னு சொன்னா பாருன்னு தான் சொல்லுவாங்க. அப்போ பெண்கள் வந்து மற்றவங்களோட பேச்சை கேட்காதீங்க. உங்களுக்கு சட்டம் கொடுக்கக்கூடிய உரிமையை கிளைம் பண்ணுங்க. உங்களுக்கு சமூகம் கொடுக்கக்கூடிய உரிமை அப்படின்னு உங்க சமூகத்துல வாழ்றதுக்கு உங்களுக்கு ஒரு ரைட் இருக்குல்ல, தைரியமா அது ரைட்ஃபுல் லைஃபை நீங்க வாழுங்க. அண்ட் ஃபைனலி ஒரு பக்கம் வந்து ஜாய் கிறிசல்டா கிளைம் பண்ணுறது எனக்கு காசு எதுவும் வேணாம், என்னுடைய குழந்தைக்கு ஆனால் பதில் என்ன அப்படின்னு ஒரு சைடு அவங்க கேட்குறாங்க. இந்த பக்கம் வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் இப்போ வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு ஜாய் கிறிசல்டாக்கு எகென்ஸ்டாக. அந்த மாதிரி தன்னுடைய கம்பெனி நேம் வந்து அபகரிக்கிற மாதிரி பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த கேஸ் அப்படிங்கிறது என்ன மாதிரி மூவ் ஆக போகுது, இதோட க்ளோஷர் தான் என்னவா இருக்கும் மேம்? இல்லை இது நம்ம கெஸ் பண்ண முடியாது க்ளோஷர், பிகாஸ் இது வந்து நம்ம இப்போ இன்னைக்கு தான் வந்து அண்ட் இது ஒரு 1 வீக் அப்புறம் போட்டிருக்காங்க. இப்போ தான் அவங்க ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க 2 தரப்புலையும் அவங்க என்னென்ன பேசியிருக்காங்க இதெல்லாம் பொறுத்து தான் தீர்ப்பு வருமே தவிர தீர்ப்பை நம்ம வந்து கணிக்க முடியாது இல்லையா. ஸோ அவர் போட்டிருக்காரு, சிவில் சூட் போட்டிருக்காரு. சிவில் கேஸாக இது போயிட்டு இருக்கு. டிஃபேம் பண்ணுறாங்க, ரொம்ப என்னோட கம்பெனி பற்றிலாம் பேசுகிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே வந்திருக்கு. ஸோ அது சிவில் சூட் தான். அது அவங்க 2 பேர் கோர்ட்டில் வந்து அதை அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ அதை பற்றி நம்ம பேச முடியாது, பிகாஸ் அது தீர்ப்பே இன்னும் வரல, இப்போ தான் பிகின் ஆயிருக்கு கேஸ். ஓகே ஓகே மேம், ரொம்ப தேங்க்ஸ் மேம், ரொம்ப நன்றி, ரொம்ப அழகாக இருந்தது உங்களோட. தேங்க்யூ. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல லேண்ட் 8 lakhsக்கு. ஸ்ரீ பேபி ப்ராப்பர்ட்டிஸ் கோயம்புத்தூர்.